ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஆம் ஐ ஆக்சுவலி த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஹீரோவோட பாடி டபுள் வர்ற சில இடங்களில் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆம் ஐ ஆக்சுவலி த ஸ்ட்ராங்கஸ்ட் சீசன் 1 எபிசோட் 9. நீ பாட்டு என்ன விட்டுட்டு இங்கே போயிட்டேன். நான் ரூம்குள்ளேயே இருந்தேன். ஸ்கூல்ல இருந்து ஒரு அஃபீஷியல் வந்து நான் என்ட்ரன்ஸ் செரமனிக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் கண்டிப்பாக போக மாட்டேன், பட் பாடி டபுள் சொல்லவும் இதுவும் நல்லது தான். தப்பான ஆன்சர் எழுதுனா அவங்களே என்ன வழி அனுப்பிடுவாங்க. நம்ம ஹீரோ நினைக்கிறேன் நான் ஸ்கூல் கொஞ்ச நாள் கூட அட்டன் பண்ண தேவையில்ல, சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு இப்போ நம்ம ஹீரோ போறேன். நம்ம ஹீரோவும் ஒளிஞ்சு மறைஞ்ச அந்த இடத்துக்கு போனா நீ தான் ஹார்டோ சென்ஃபிஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவை எக்ஸாம் எழுதுற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படிங்கப்பா கிளாஸ் ரூம் பயங்கரமா இருக்கு, 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல உட்காரலாம் போலியா அப்படின்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. இல்ல எனக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நான் ஒன்றும் சோஷியலைஸ் பர்சன் கிடையாது. எக்ஸாம் தப்பா எழுதுறோம், ஸ்கூலை விட்டு வெளியே போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. இந்த கொஸ்டின் உண்மையிலே எனக்கு எதை பத்தி எழுதிருக்குன்னே தெரியல, எனக்கு இதை பத்தி எந்த ஐடியாவும் இல்ல, இதையே நான் ஆன்சரா எழுதி வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ எழுதுறான். அடுத்து பேரியர் மேஜிக் பத்தி கேட்டிருக்காங்க. எல்லாமே தப்பா எழுதினாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, ஸோ கொஞ்சமா லைட்டா ஆன்சர் எழுதுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு பேரியர் மேஜிக் ஷேப்னு ஒன்று கிடையாது, எந்த ஷேப்க்கு வேணாலும் கொண்டு வரலாம், கலரும் கொடுக்கலாம், மானம் அதிகமாக யூஸ் ஆகாதுன்னு எழுதுனா. அடுத்து ஏன்ஷியன் மேஜிக் பத்தி கேட்டிருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஆத்தர் ஏன்ஷியன் மேஜிக் பத்தி எழுதிருந்தாங்க. அவங்க நேம் ரொம்ப லென்த்தா இருக்கும், யோசிச்சுக்கிட்டே அவங்க நேம் எழுதிருந்தான். உன்னோட மான லெவல அடுத்து செக் பண்ணணும்னு சொல்லவும் என்னோட மான லெவல் லெவல் 2 தான், அதுக்கு மேல செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம ஹீரோ சொல்லவும் ஸ்கூலோட ப்ரொசீஜர்ஸ் செக் பண்ணணும், கூட வாங்கன்னு சொல்லவும் சரி நம்ம ஹீரோ போறான். இவன் தான் அந்த ஸ்டூடெண்ட், ஒரு வழியா ஒருத்தன் நமக்கு கிடைச்சிட்டான் அப்படின்னு வாய்ஸ் மட்டும் கேட்க வாய்ஸ் மட்டும் கேட்க நம்ம ஹீரோ பார்த்தா கீழே பாருன்னு சொல்லவும் பார்த்தா குட்டியா ஒருத்தி நிக்கிறா. நான் தான் ப்ரொஃபசர் அப்படின்னு வா சொல்றா. என்னடா அந்த சின்ன பொண்ணு ஒரு ப்ரொஃபஸர்னு சொல்லி திரிறாளேன்னு தானே நீ நினைக்கிற, ஆனா நான் ஏன்ஷியன் மேஜிக்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுற ஒரு சைஸை வச்சு என்ன இட போடாத, அப்புறம் நான் தான் உன் எக்ஸாமுக்கு மார்க் கொடுக்க போறேன், நான் மட்டும் நினைச்சா இந்த ஸ்கூலை விட்டு உன்னை அடுத்த நிமிஷமே வெளியே அனுப்ப முடியும் அப்படின்னு அந்த ப்ரொஃபஸர் சொல்லுவோம். அப்படியா நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். என்னடா பயப்படுவேன்னு பார்த்தா ஹாப்பி ஆகிறா, உனக்கு பயமே இல்ல, ஒன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான் எனக்கும் தேவை, நீ கேவலமா லக் விடுறதுலேயே தெரியுது நான் குட்டியா இருக்கேன்னு அப்படின்னு வா சொல்லவும் இந்த மாதிரி ஒரு கிரிஞ்சு கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ எக்ஸாம் பேப்பர்லாம் இப்போ அவ செக் பண்ணி பாக்குறா. ஆன்சரை பார்த்தா அவ கோவப்படுறா, சூப்பர் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோட மான அளவில் செக் பண்ணி பாக்குறாங்க. நம்ம ஹீரோ ஓவர் பவரா இருக்கிறது கிறிஸ்டலே உடஞ்சிருது. அச்சோ என்ன கிறிஸ்டல் உடஞ்சு போச்சு, கிறிஸ்டல் ரொம்ப பிரசியஸ் ஆனதே, உடச்சிட்டேன்னு சொல்லி இன்னும் எவ்வளவு கோவப்படுவாங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா அந்த ப்ரொஃபஸரும் கோவமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பார்த்தா இது உண்மையிலே ஆசம், அதிக பவர் இருக்கிறதுனால அந்த கிறிஸ்டலாலேயே அதை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னு ப்ரொஃபஸர் சொல்லவும், ஆனா ப்ரொஃபஸர் அவனோட மேக்ஸிமம் லெவலே 2 தான் அப்படின்னு கூட இருக்கிறவன் சொல்றான். அதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த கிறிஸ்டலை பத்தி நமக்கே அதிகமா தெரியாது, சோ அது தப்பா கூட கால்குலேட் பண்ணிருக்கலாம், நீயே டைரக்டா பார்த்தல அவன் கிறிஸ்டல் எப்படி உடச்சான்னு தெரியாத விஷயத்துக்கு தெரியலன்னு தைரியமா பதில் எழுதியிருக்கான். பேரியர் மேஜிக்கை பத்தியும் நிறைய சூப்பரான விஷயங்கள் எழுதியிருக்கான். அண்ட் இவனுக்கு ஏன்ஷியன் மேஜிக்கை பத்தியும் தெரிஞ்சிருக்கு. இவன் தான் என் கிளப்ல சேர்றதுக்கு பர்ஃபெக்டான ஆளு அப்படின்னு சொல்லவும் ஐயோ நான் நினைச்சதை விட எல்லாம் தலைக்கீழ நடக்குதே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த ஹாரோட்டோபா நான் என்னோட ஏன்ஷியன் கிளப் ரிசர்ச்சுக்கு ஏத்துக்கிடுறேன், இவன் நீ என்னோட கைடன்ஸ்ல படிக்கட்டும் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்ல சொன்னா ஓகே தான் கூட இருக்கவன் சொல்றான். நீ என்ன சொல்ற யங் மேன், என் கூட ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லவும் முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். என்னோட ரிசர்ச் லேப் தான் பெஸ்ட்னு சொல்லவும் என்னாலும் சரி முடியாதுன்னு நம்ம ஹீரோ போறா. ஹாரோட்டோ என்னை விட்டு போகாது அப்படின்னு ப்ரொஃபசர் ஆளரா. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ண சொன்னா பெஸ்ட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிட்டு வந்து நிக்கிறா அப்படின்னு சொல்லி பாடல் டபுள் நம்ம ஹீரோவை திட்டுறான். எப்படியாச்சும் பிளான் பண்ணி அந்த ஸ்கூலை விட்டு வெளியே போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே முடிவு பண்றாங்க. ஹாரோட்டோ நம்பர் 2 ஒரிஜினல் ஹாரோட்டோ உனக்கு சேஃப்டிக்கு இந்த கண்ணை கொடுத்து விட்டா அப்படின்னு சொல்லி சார் வந்து கொடுக்குறா. என்னோட சேஃப்டிக்கு சாதாரண இந்த கன் தானா, பட் ஒரு பாடி டபுளா இதை தான் நான் செஞ்சாகணும், அதுக்காக தானே நான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்க, வேற சாய்ஸ் இல்ல, அது போக அவனோட ப்ரொடெக்ஷன் பேரியர் மேஜிக்கும் எனக்கு இருக்கு, நான் ஒரு சாதாரண காப்பி, சோ இதை தான் நான் எதிர்பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடி டபுள் அங்க இருந்து கிளம்புறான். சோ இப்போ பாடி டபுள் தான் ஸ்கூலை போயிட்டு அட்டன் பண்றான். அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது ரொம்பவே ராயல்ட்டியா தெரியுற ஒருத்தன் வரான். கண்டிப்பா இவங்கிட்ட மட்டும் பிரச்சனையே போக கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ ஓரமா ஒதுங்கி போவோம். நெல்லு அப்படின்னு நம்ம ஹீரோவை தான் கூப்பிடுறானு திரும்பி பார்த்தா அந்த ஒயிட் ஹேர் பண்ண கூப்பிடுவோம். நம்ம ஹீரோ நைஸா ஓடலான்னு பார்த்தா இவளா அப்படின்னு போய் நம்ம ஹீரோ மாட்டிக்கிறான். என்ன தைரியம் தான் அந்த வைஸ் பிரசிடென்ட் வரும்போது ஹாய் சொல்லாம போவ அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட போய் கேட்கவும் ஸ்கூலோட ரூல் புக்ல அப்படி எதுவும் போடலையே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இதெல்லாம் அதுல போட மாட்டாங்க, இது நார்மலா பண்ற விஷயம், உனக்கு தெரியாது, ஹே அந்த புதுசா அந்த பொண்ணுக்கு எடுத்து சொல்றா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றான். நானும் இன்னைக்கு தாண்டா வந்தா நம்ம ஹீரோ காப்பி யோசிச்சுட்டு அச்சோ இருக்கு வயிறு கலக்குது, நான் உடனே இங்க இருந்து போடணும்னு சொல்லவும் தப்பிக்கிறதுக்கு ஏன் கிட்டே நடிக்கிறியா, உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு மரியாதை என்னன்னு கத்து கொடுக்குறான்டா அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ண போனா இவன் ஒரு சாதாரண காப்பி தாங்கிறதுனால இவன் கிட்ட மேஜிக் எதுவுமே கிடையாது. சோ பயந்து அங்க இருந்து தெரிச்சு ஓடுறான். அந்த ஃபயர் பட்டு கீழே விழுந்துருதான். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம அங்க இருந்து கிளம்ப போனா நம்ம ஹீரோ காப்பி எந்திக்கிறான். லெவல நானும் சாவலன்னு பார்த்தா அவங்கள என்னடா சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்ல, உன்னால எப்படி எந்திரிச்சு நிக்க முடிஞ்சதுன்னு கேட்கவும் எஃபெக்ட் ரொம்ப லேட் ஆகுது, அச்சா எனக்கு வலிக்குது நம்ம ஹீரோ நடிக்கிறான். பார்த்தா அந்த வைஸ் பிரசிடென்ட் டென்ஷன் ஆகும். அந்த ஒயிட் ஹேர் பண்ண வந்துட்டு இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், சோ நான் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிடுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. மத்தவங்களை பத்தி புரிஞ்சுக்கிடாம நான் தான் சோசியலைஸ் பர்சன் கிடையாதுன்னு நினைச்சேன், இவ என்ன விட மோசம் போலயே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். நாங்க நிக்கிறத நீங்க கண்டுக்கிட கூட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மேஜிக் யூஸ் பண்ணி உங்களை அட்டாக் பண்ணலான்னு போகவும் லார்ட் ஷ்னைடல் அவங்களை கொன்றதீங்க ஸ்டாப் பண்ணுங்கன்னு கூட இருக்கிற பொண்ணு சொல்றா. சீக்கிரம் அங்க இருந்து ஓடு அப்படின்னு நம்ம ஹீரோ காப்பி வந்து அந்த கன்னை யூஸ் பண்றான். அது ஒரு பெரிய அட்டாக்கை கிரியேட் பண்ணுது. இந்த கேப்ல நம்ம ஹீரோ காப்பி தப்பிச்சு ஓடிட்டான். ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணணும்னு முத நாளே போய் சண்டை எடுத்துட்டு வந்திருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அது போக அந்த ப்ரொஃபசர் வேற இவனை கார்னர் பண்ணி துரத்திருப்பாங்க. இனி நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு காப்பி சொல்லவோ சரி இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிட்டதே நீ ரெஸ்டட் நம்ம ஹீரோ சொல்றான்.
அந்த வைஸ் பிரசிடென்ட்னு சொல்ற ஸ்னைடல் என்ன முத நாளே எல்லா பசங்கட்டையும் சண்டை இழுக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா, லார்ட் ஸ்னைடல் உங்க கூட டுவெல் பண்ணணுமா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து லெட்டர் கொடுக்கவும் எனக்கு விருப்பம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நீ மட்டும் இதை ஏத்துக்கலன்னா மார்க்ரேவ் சென்ஃபிஸோட ஃபேமிலி நேம் தான் கெட்டு போகும், ஏன்டா ஏத்துக்கலன்னு வருத்தப்படுற லெவலுக்கு ஆயிரம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போற. வைஸ் பிரசிடென்ட் எதிர்த்து சண்டை போடணுமா, என்னோட காப்பி ஹர்ட் ஆகாதுக்கு காரணம் அவன் லைட்டா அட்டாக் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு பார்த்தா அந்த ஒயிட் ஹேர் பொண்ணையா இவா கூட பேசிட்டு இருக்கா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன உண்மையாவா அந்த வைஸ் பிரசிடென்டோட வீட்டுக்கு வா தனியாவா போறா நம்ம ஹீரோ பாக்குறான். நீ எதுக்கு இங்க வந்திருக்க நம்ம கேட்கவும், எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், எதுக்காக அவன் கூட போய் ஃபைட் பண்ற, அண்ட் அவன் பண்ண ஒரு அட்டாக்ல உனக்கு இவ்வளவு பெரிய டேமேஜ், இந்த நேரத்துல நீ ஃபைட் பண்ணணுமான்னு கேட்கவும், என்னடி சொன்னா அப்படின்னு நம்ம டென்ஷன் ஆகும். நம்ம ஹீரோ காப்பி அட்டாக் பண்ணது வலிக்குது, இப்பனால இன்னும் ஃபாஸ்டா ஹீலிங் பண்ண முடியாது அப்படின்னு ஹீல் பண்றவளையே போட்டு அவன் திட்டுறான். அவனை பார்த்தாலே அனிமையில வர மோசமான கேரக்டர் மாதிரி இருக்கான். இவா ஏன் போய் தனியா மாட்டினா நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். நீ என்ன பண்ணாலும் அவ்வளோ ஈஸியில நான் இதை விட மாட்டேன்னு சொல்லுவோம். நான் என்ன பண்ணா அப்ப மறப்பீங்கன்னு வா கேட்கறேன். அப்படின்னா நீ எல்லாரும் முன்னாடியே இந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ஒட்டு துணி இல்லாம டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லுவோம். இல்ல என்னால முடியாதுன்னு வா சொல்லுவோம். நான் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டல, இதுதான் அதுக்கு ஈக்குவலா இருக்கும் நம்ம சொல்லுவோம். அவ்வளவு சரின்னு ஒத்துக்கிட்டா. ஏன்னா உண்மையிலேயே இவ இதை பண்ண போறாளா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா உண்மையிலேயே அவ ட்ரெஸ் எல்லாத்தையும் கலட்டுறா. என்ன வைக்கப்பட்டு நிக்கிறேன், என் ஆளுங்களை வேணா ஹெல்ப் கூப்பிடுவான்னு கேட்கவோ, இல்ல நானே பண்றேன்னு அவ ட்ரெஸ்ஸை கலட்டுறா. இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்ல, என்னோட டியூவலை தடுக்கணும்னு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். திடீர்னு அந்த இடத்துல லைட் ஆஃப் ஆகுது. சொன்னான் எதுக்காக அவன் ட்ரெஸ்ஸை கலட்டுறா, கொஞ்சம் கூட உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லையா, இன்னொரு தடவை இப்படி வந்து மாட்டிக்கிடாத, ஒழுங்கா வா ரூம் கேப்போ அப்படின்னு நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறான். பிளாக் நைட் திரும்ப எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்றா. இது என்ன இடம் அப்படின்னு நம்ம கேட்கப்போ, இது வேற ஒரு டிமென்ஷன், என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு, நான் சிவா த ஹீரோ ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல. யாரா இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு நம்ம அட்டாக் பண்ண போகணும். அவன் ஷோல்டர்ல நம்ம ஹீரோ பேரியரை பிளேஸ் பண்றான். அவனுக்கு ரொம்பவே அது வலிக்குது. என்ன பண்ணா நம்ம கேட்கவும், ஒரு வயசுலாக்க உனக்கு பனிஷ்மெண்டா பிளேஸ் பண்ணிருக்கேன், அதுவும் நீ செஞ்ச 3 தப்புக்காக. நம்பர் 1, புதுசா வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீ ஓவரா சீன் போட்டு வம்பிழுத்திருக்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வைஸ் பிரசிடென்டா மரியாதை கத்து கொடுக்கறது என் கடமை நம்ம சொல்லுவோம். இப்ப கூட நீ திருந்த மாட்டல. சரி நம்பர் 2, வீக்கான ஒரு பையனை டுவெல் போடணும் நீ கூப்பிட்டு ஃபேமிலி நேமையோ கெடுக்க ட்ரை பண்றேன்னு சொல்லுவோம். அப்ப நீ அவங்களை எல்லாரும் முன்னாடி என்ன பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். அண்ட் ஃபைனலி ஒரு பொண்ணு ஹராஸ் பண்ணிருக்க, அது சுத்தமா என்னால ஏத்துக்கிடவே முடியாது. சோ நீ மேஜிக் யூஸ் பண்ணாலோ இல்ல அதை எடுக்க ட்ரை பண்ணாலோ லாக் இன்னும் ஓவர் டைட் ஆகும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவன் மேஜிக் யூஸ் பண்ண ட்ரை பண்றான், அவன் ஷோல்டரை டைட் பண்ணவும் வலிக்குது நம்ம கதறான். டே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானடா சொன்னேன், முட்டாள்தனமா ஏதோ பண்ணாம அந்த புது ஸ்டூடெண்ட் கூட இருக்கிற டியூவலை கேன்சல் பண்ணிடுறேன், எனக்கு தோணும் போது நான் அந்த லாக் எடுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பெயர் தான். நம்ம எல்லாரும் ரூம்க்கே திரும்ப வந்துட்டோம் அப்படின்னு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறாங்க. அந்த ஹீலிங் பண்ற பொண்ணு இவனுக்கு அடிபட்டிருக்கேன்னு ஹீல் பண்ண போகும். அந்த லாக் டைட் ஆகி அவன் வழியில துடிக்கிறான். இதை பார்த்து மத்தவங்க சிரிக்கிறாங்க. பிளாக் நைட் சிவா உன விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆகிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்மே இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.